இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணால் சாப்பிட்டாலும் திகட்டாது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். எல்லா அளவுகளும் ஒரே அளவில் நீங்கள் அளந்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்கட்டும். இப்போது 2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு வெல்லத்துக்கு 3 கப் அளவு தண்ணி, 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கொதித்து வந்தால் போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம், டஸ்ட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மண் தூசெல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் வெல்லத்தை வடித்து எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ அதே பாத்திரத்துலேயே இந்த வெல்ல தண்ணியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நாம் மாவை எடுத்து அப்படியே போட்டுடலாம். போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் லோவில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா கையில் ஒட்டாமல் ஒரு பக்குவம் வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு பாருங்கள். திருப்பி போட்டால் அப்படியே திரும்பணும், அந்த அளவுக்கு வருது பாருங்கள். இப்போ கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கைகளால் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன், வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பமாக கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். இந்த கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி கைகளால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மொத்தமாக கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா குட்டியாக ஒரு பக்குவமான ஒரு அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்ட உடனே திருப்பிடாதீங்க, அதுவே மெதுவாக மேலே எழுந்து வரும். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். பாருங்கள், மெதுவாக திருப்பி விட்டால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இது நல்ல வெளியே மொறுமொறுவாகவும் இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இது எண்ணெயும் பிடிக்காது, பொரிக்கும்போது எண்ணெயும் பிடிக்காது. அவ்வளோதான், போட்ட உடனே திருப்பி போட்டு எடுத்தாச்சு.
சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி இது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது இது. பாருங்கள், நல்லா மொறுமொறுவாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.